நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு வருகிற அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை விக்கிரவாண்டியில் நடைபெறுகிறது. இதனையொட்டி விஜய் சார்பில் மாநாட்டிற்கு அவரது ரசிகர்களையும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களையும் குடும்பத்துடன் நேரில் அழைக்க முடியாத நிலையில் அவர் சார்பில் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் ஒவ்வொரு மாவட்டமாக அனுப்பி அழைப்பு விடுக்க சொல்லியதை தொடர்ந்து இன்று கும்பகோணத்தில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளை அவர் சந்தித்தார். கும்பகோணம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்காக காலை 11 மணியளவில் இருந்து ரசிகர்கள் ஏராளமானோர் காத்திருந்தனர். மாலை 5 மணியளவில் வந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கட்சியின் உறுதிமொழி ஏற்புக்கு பின் பேசுகையில், உங்களுடைய உயிர் தளபதியின் உயிருக்கு சமம் என்பதை அவர் உண்மை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எல்லோரிடம் சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பின ஒரு தலைவன் நம்ம தளபதி இந்த நேரத்தில் நம்முடைய உயிர் மூச்சு நாளை அனைத்தும் நமக்கு வேறு எதுவும் இல்லை. தலைவர் ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் பத்திரமாக மாநாட்டுக்கு வர வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் 4-5 தடவை சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உங்கள் மீது தளபதி அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார். நீங்கள் அவர் மீது பாசம் வைத்திருக்கிறீர்கள், அவர் உங்கள் மீது பாசம் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்புடன் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பேசி முடித்தவுடன் முன்புறம் இருந்த புஷ்பா என்ற பெண் எழுந்து பேசும்போது கூட்டத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த பெண் எனது சகோதரர் தங்கதுரை விஜய் ரசிகராகவும் அவரது ரசிகர் மன்ற நிர்வாகியாகவும் ஆரம்ப காலம் முதல் இருக்கிறார். மன்றமே எங்களிடத்தில் தான் செயல்படுகிறது. ஆனால் எனது சகோதரருக்கு உரிய முக்கியத்துவம் தராமல் இன்று மேடையில் ஒரு ஓரத்தில் அமர வைத்திருக்கிறார்கள் என தனது ஆதங்கத்தை கொட்டினார். அப்போது அங்கிருந்த மன்ற நிர்வாகிகள் பலர் அவர் பேசுவதை நிறுத்த முயன்றதால் கூட்டத்தின் முடிவில் சலசலப்பு ஏற்பட்டது. நீ பேசு, நான் வேணான்னு சொல்ல, இன்னும் பேசணும்னு நினைக்கிறேன், எழுதி கொடுத்துரு. நான் இன்னும் சரி நான் கேட்குறேன். இன்னொன்று தஞ்சாவூருக்கு நான் போகணும், அதுக்கு அடுத்தபடி திருவாரூருக்கு போகணும், அதுக்கு அடுத்து திருச்சிக்கு போகணும். இந்த மன்றத்தை உருவாக்குனது தங்கதுரை. அந்த மன்றம் இருக்கிறது என்னோட நேம் போடுற. எனக்கு இன்னைக்கு மன்றத்தை ஏல போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன எனக்கு தெரியணும். எனக்கு காரணம் என்ன தெரியுதுங்க. இவங்க இருக்கிற முதல்ல விட்டு எப்போ தெருவுல நிக்குது. இன்னைக்கு தங்கதுரை ஓரத்துல நிக்கிறான். கோச்சிக்காதீங்க. அம்மா கோச்சிக்காதம்மா, இரு கோச்சிக்காதே. ஏன் இவ்வளவு பேர் எடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.